அவரின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கிறோ. அன்பை உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே சுவாமி, இந்த நாளின் இறைவார்த்தைகளை தியானிக்க நீர் திருவுளம் கொண்டிருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் எடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 58 அதிகாரம் 7 வசனம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தவருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான வழிபாடு என்பது கடவுள் விரும்பும் செயல்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான வழிபாடு என்ன? ஆவியானவர் என்று நமக்கு உணர்த்துவது என்ன? உண்மையான வழிபாடு என்ன? கடவுளுக்கு மகிமை கொணர்வது, கடவுளுக்கு மகிமை கொணர்ந்து அவர்களை வழிபடுபவர்களுக்கு விடுதலையும் மகிழ்ச்சியையும் வாழ்வையும் தருபவை எது என்பதை என்ற கேள்விகளுக்கு இந்த ஏசாயா 58 அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. எனவே அந்த கேள்விகளுக்கு ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்கிறார். ஏசாயா உண்மையான இறை வழிபாடுக்கு கோவிலுக்கு செல்வதிலும் உண்ணாநோன்பு இருப்பதிலும் கடன் திருநாட்களை கடைபிடிப்பதிலும் மட்டும் அடங்கியிருப்பதில்லை. மாறாக ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் காட்டுவதிலும் வலுவற்றவர், ஒடுக்கப்பட்டவர், சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்களுக்கு உதவி புரிதலிலும் தான் அடங்கியிருக்கிறது. சுருங்க கூற வேண்டுமென்றால், கடவுள் விரும்புகின்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதில் தான் அடங்கியிருக்கிறது. அடுத்தவர் மீது அக்கறை இல்லாது ஆண்டவரை வழிபடுவது வெற்று வழிபாடு, அது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கமிடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோருக்கு காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் தான் கடவுள் விரும்புகின்ற உண்மையான நோன்பு. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஒளி ஒரு விடியலை போல் எழும். விரைவில் உனக்கு நலமான ஒரு வாழ்வை துளிர்க்கும். விரைவில் உனக்கு ஒரு நலமான வாழ்வு உன் வாழ்க்கையில் துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் செய்யாம
ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம், நன்றி சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுறோம், சுதிக்கிறோம். அது மட்டும் அல்ல, இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஒளி விடியல் போல் எழும்பும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக செல்வார். அல்லேலூயா. பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் இருட்டில் இரும்பு தூணிலும் மக்களை வழிநடத்தி சென்றார். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாட நாம் நேர்மையோடு போகும் பொழுது உன் நேர்மை உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி, அவருடைய மாட்சி, அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு பின் சென்று காக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணார் பழைய ஏற்பாட்டிலே. இன்றைக்கு நீ இதெல்லாம் செய்யும் பொழுது, நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யும்போது உன் வாழ்க்கை ஒளி விடியல் போல் என்றும் பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட புண்ணிய காரியங்களை எல்லாம் நாம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது வாசிக்கலாம். ஏசாயா 58:9. அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என உனக்கு மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கின்ற அந்த நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு. இன்னும் எத்தனை காரியம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. ஆமென். எல்லாம் நம்ம இன்னும் செய்ய வேண்டி ஜெபிக்கும் முன்பதாக, ஆண்டவரை மன்றாடுவதற்கு முன்பதாக நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் கட்டாயம் தருவார். ஆமென். நீ கூக்குரலிடுவாய், இதோ நான் என உனக்கு மறுமொழியும் தருவார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? உன்னிடையே இருக்கும் அந்த நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட வேண்டும். அல்லேலூயா. சுட்டி காட்டி குற்றம் சாட்டுகிறோம், மற்றவர்களை பொல்லாதன பேசுகிறோம், இதெல்லாம் நிறுத்தணும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? பசித்திருப்போருக்காக உன்னையே கையளிக்க வேண்டும். ஆமென். வறியோருடைய தேவையை நிறைவு செய்வாயானால். எத்தனை காரியம் செய்ய வேண்டியது, எத்தனை காரியம் இருக்க பாருங்க. எத்தனை காரியம் முதல்ல இருக்கு, எத்தனை அதெல்லாம் செய்யறோமா? இன்னைக்கு அதான் கேள்வி. நம்ம செய்யறோமா? நீ ஜெபிக்கிற, ஆண்டவர் உனக்கு பதில் தருகிறார். நீ கூக்குரலிடுகிறாய், இதோ நான் என உனக்கு மறுபடியும் தருகிறார். அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் செய்கிறார். ஆனால் உன்னிடையே இருக்கின்ற அந்த நுகம், அதை அகற்றிவிட்டு மற்றவர்களை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, அதை கண்டிஷன்ஸ் அப்ளை. அல்லேலூயா. பசித்திருப்போருக்கு உன்னையே கையளிக்க வேண்டும், வறியோரின் தேவையை நிறைவும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். அல்லேலூயா. இருளான உன் வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்கும். உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இதெல்லாம் செய்யாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திர பலி எடுக்கிறேன் நம்ம சொல்றோம். அது மட்டும் பத்தாது தேவ பிள்ளைகளே, இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நம்முடைய பசித்தோருக்கு நம்முடைய உணவை பகிர்ந்து கொடுப்பது.
தங்க இடமெல்லாம் வறியோருக்கு அழைத்து வந்து அவருக்கு ஆடைகளை கொடுப்பது, உடுக்க கொடுப்பது, உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது, உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையை கையளித்து வறியோடைய தேவையை நிறைவு செய்வாயானால் உன் வாழ்க்கை ஒரு விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு உள்ள காரியம் நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் தூய பவுல் அழகாக சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆமென். ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இயேசுவுக்கு நன்றி. அப்ப பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கடவுளை பற்றிய மறை பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடன். ஆண்டோட சமூகத்தில் வார்த்தை வசனங்களை சொல்வதற்கு பிடிக்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை. ஆண்டோட சமூகத்தில் உங்களுடைய பிரசன்ஸ் தான் முக்கியம். அல்லேலூயா. அவர் கற்றுத் தருவார். ஆனால் அவரை மறுதளித்து நம்ம அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம். அவரை விட்டு விலகி செல்கிறோம். தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்கிறோம். அதனால தான் இன்றைய வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் உடலில் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். அந்த நடுக்க வரும் பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சபத்திலிருந்து போதிக்க வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரெசன்ஸ் போயிடுச்சுன்னா, தூய ஆவியை துக்கப்படுத்திட்டோன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸு. நேற்றைய தினம் நீங்கள் எல்லோரும் அனுபவித்தீர்கள். அதை தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிச்சுட்டு நம்மளால் இறை வார்த்தை எடுத்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த ஒரு நடுக்க வந்துடும், சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். அதனால தான் சொல்கிறாரு, நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. உங்களுக்கு கவர்ச்சியான சொற்களை சொல்லி உங்களை அப்படியே மெருகூட்டி போதிப்பதில் அர்த்தம் இல்லையே. தூயாவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைவது தான் ஒரிஜினல் பிரசங்கம். அல்லேலூயா. அது எப்படி இருக்கணும்? உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமை. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை தான் தாவீது மிக அழகாக சொல்லுவார். தாவீதை நாம் பார்க்கிறோம், தாவீதுடைய பார்க்கிறோம். வாசிக்கலாமா? திருப்பாடல் 112 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே நான் சொல்வதை வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். முதலாவது வசனம், ஆண்டவருக்கு
ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை பெருமகிழ்ச்சி கொள்வோர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 112 1ஆம் வசனம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள். அப்ப அவருடைய வழிமரம் எப்படி இருக்கும்? பூவுலகில் வலிமை மிக்கதா இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வம் அவர்கள் இல்லத்தில் தங்கும். அவர்களின் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இதைதான் ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக மிக அழகாக சொல்லப்பட்டது. தூய பவுல் தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் மிக அழகாக சொல்கிறார், உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமை. அல்லேலூயா. அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. திருப்பாடல் 112 10ஆம் வசனம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர். பல்லை நெரிப்பர். பல்லை நெரிப்பர். சோர்ந்து போவர். சோர்ந்து போவர். தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய் போகும். நடந்ததா? இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அனுபவிக்கிறீங்க நீங்க. எல்லாருக்கும் தெரியும். உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமை. ஆண்டவரை மறுதலிச்சுட்டு பரிசுத்தாவிலே துக்க வருத்திட்டு அவருடைய சமூகத்தில் உன்னால் உட்கார முடியாது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீ நிம்மதியாக உட்கார முடியாது, உன்னால் வர முடியாது. ஏன் வரல? எதுக்கு வரல? கேட்டு பாருங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதனால தான் அந்த தீயோரை குறித்து அழிவுறுவார்கள் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அதனால தான் 1 முதல் 3 வரை உள்ள திருப்பாடலை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அடிபணிந்து நடப்போர் பேறு பெற்றவர்கள். அடிபணிந்து நடக்கணும். ஆண்டவருக்கு அடிபணிந்து நடக்கணும். அந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அதே தான் இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லும். மத்தேயு நற்செய்தி வாசிக்க கேட்போம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 முதல் உள்ள வசனங்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால், உப்பு உவர்பற்று போனால் இதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும். எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? உப்பு உவர்பற்று போன உப்பு. நம்ம எல்லாம் உப்பாக இருக்கிறோம். மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? உவர்பற்று போனால் குப்பையில தாங்க போடணும். நீ ஜெபிப்பது வீண், தோத்திரப்படி எடுப்பது வீண், ஆண்டவர் சமயத்தில் சாட்சி சொல்கிறது வீண், என் ஆண்டவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறது வீண். அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு அவருக்கு உண்ணா நோன்பு, அதுதான் அவர் உண்ணா நோன்பு கேட்கிறார். என்ன கேட்கிறார் அவர்? ஏசாயா 58 மிக அழகாக சொல்லப்பட்டது, தியானித்தோம். அப்போ நாம் இந்த மண்ணுலகிற்கு எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? குப்பையில் தான் போடணும். அல்லேலூயா. அப்போ அது என்ன ஆகும்? அதில் வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும். வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும். வேறு ஒன்றுக்கும் உதவாது. வேறு ஒன்றுக்கும் உதவாது. வேஸ்ட்டு. நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கணும், உப்பாக இருக்கணும். அந்த உப்பு இன்னைக்கு பார்க்குறோம். உப்பு என்று சொன்னால் நம்ம சில வீடுகளில் போகிறோம், அவங்க வீட்டில் ஏதோ சாப்பிட்ருப்போம், கை நினச்சிருப்போம், ஏதோ சரி பாப்பா நம்ம வீட்டில் ஏதாவது சொல்லுவோம், நான் உங்கள் வீட்டில் உப்பு சாப்பிட்டுட்டேன். அல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்ன? உப்பு சாப்பிட்றவன்
அந்த வீட்டுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. அந்த நன்றி கடன், அதுதான் நம்ம எல்லாம் உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பு, நான் உங்கள் வீட்டில் உப்பு சாப்பிட்டேன், அப்போ அது உப்புட்டவரை உள்ளளவு நினைவு பழமொழி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த உப்பு, நாம் உப்பாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அது உவர் பெற்று போனால், அது யாருக்குமே பலன் இல்லாமல் போனால் தூக்கி வெளியில் தான் போடுவாங்க. நம்ம இருந்து ஜடமாட்டம் இருக்க வேண்டியது தான். அவருடைய சமூகத்தில் நீ உப்பா இல்லையே, மற்றவர்களுக்கு உதவியாக இல்லையே, மற்றவர்களுக்கு உதவிகரமாக இல்லையே, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கரமாக இல்லையே, அது இருந்தால் தானேங்க, மற்றவர்களுக்கு உதவும் கரமாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த உப்புடைய டேஸ்ட்டு. மற்ற இல்லாட்டா அது குப்பையில் தாங்க போடணும். அதுதான் நாம் எல்லாரும் உப்பாக இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக மலைப்பொழிவில் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? 14ஆம் வசனம் வாசிக்க. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். விளக்கு தண்டின் மீதே வைப்பார்கள். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அப்போ நம்ம உப்பாவும் இருக்கணும், ஒளியாவும் இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவும் கரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கரமாக இருக்கிறோமா, இல்லை நம்ம செல்ஃபிஷாக நம்மளை மட்டும் நினச்சிக்கிறோமா? என்னுடைய தேவை, எனக்காக நான் போகிறேன், எனக்காக வரேன், எனக்காக செய்கிறேன், அதை மட்டும் நினைக்கிறோமா? இல்லை மற்றவர்களுக்கு உதவும் கரமாக இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு உப்பாக இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு நாம் ஒளியாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போது விளக்கு தண்டின் மீதே வைக்க நம்ம எல்லாருக்கும் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அதனால தான் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளி இருக்க. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் பிரகாசமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு சாம்பிள் பீஸாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் மற்ற மனிதர்கள் உங்களை பார்த்து உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்குள்ள வாசகங்கள் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அதான் ஏசாயா மிக அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற நோன்பு என்ன? ஆண்டவர் விரும்புகிற நோன்பு என்ன? எதை விரும்புகிறார்? ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு தெரியாம நாம் நம்முடைய விருப்பத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம். என்னுடைய விருப்பம் இது, என்னுடைய விருப்பம் இது, என்னுடைய விருப்பம் இது. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் என்றால், நீ ஆண்டவரை மன்றாடுற, உனக்கு பதில் கொடுக்குறாரு, கூக்குலிடுற, இதோ நான் மறுமொழி தருகிறார். ஆனால் உனக்கு இவ்வளோ இறக்க காட்டுகிற தேவனுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுத்தலும், தங்க இடமில்லா வலியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும், மற்றவர்களை குற்றம் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு வறியோருடைய தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். ஆமென். இதைதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மிக உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில். அதனால தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார்,
வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். ஆமென். இப்ப ஆசீர்வாதம் எப்படி கூட முடிக்கிறாரு பாரு. உப்பாய் இருக்க வேண்டும். உப்பு ஓர்பற்று போனால் அது குப்பை. மற்றவர்களுக்கு பயனில்லாம நீ இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையா இல்லையே, உப்பா இல்லையே, ஒளியா இல்லையே. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்யலையே, என்ன பிரயோஜனம்? அவருக்கு உண்மையா இல்லையே. என்னை நோக்கி ஆண்டவரே 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 என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்கு நுழைய முடியாது, விண்ணகத்திற்கு செல்ல முடியாது. ஆமன் வாழ்களே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுன்றது இன்றைக்கி ஆவியானவர் இந்த நாளின் வாசகத்தின் மூலமாக நாம் உலகிற்கு உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பு மற்றவர்களுக்கு பயனுள்ள உப்பாக இருக்க வேண்டும். உவர்பற்று போனால் அதை கொண்டு உவர்ப்புள்ளதாக யாரை மாற்ற முடியாது. அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும். இன்னைக்கு மிதிக்கப்பட்டு ஊதாரி மைந்தனுடைய கதையை எடுத்து பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா செல்வம் சிறகு எல்லாத்தையும் இந்த பவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா என்னை பிரித்து விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். சாக்கடையில் போய் விழுந்தான். சாக்கடையில் விழுந்தான். பன்றி கூட்டில் போய் விழுந்தான். சேரு சகதியமாக பன்றி கொடுக்குற உணவு கூட இல்லாமல் திரும்பி வருவான். அந்த ஊதாரி தகப்பன் காத்துட்ருக்கிறார், என் மகன் திரும்பி வருவான், என் மகன் திரும்பி வருவா என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கெல்லாம் கொடுத்துரு, நான் போயிடுறேன், நான் என் சொந்த இஷ்டமாக வாழணும், எனக்கு என் சொத்தை கொடுத்துட்டு போகிறான். அப்படி போய் ஊரில் எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பன்னி கூட்டில் கூட வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. மறுபடியும் மீண்டு வருகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். அப்பாவுடைய அன்பை ருசித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் ஒரு நாள் அவரை மறுதளித்து போக மாட்டாங்க. நன்மையோ தீமையோ என்னவோ இருந்தாலும் அப்பா கூடவே இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் மூத்த மகன் அப்பா கூடவே இருக்கிறான். அப்பா கூடவே இருக்கிறான். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டு சமயத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இந்த நாளின் செய்தி ஆண்டவருக்கு உகந்ததாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி அதுதான். உங்களை நான் புன்முறுவலோடு பார்க்கிறேன், இன்முகத்தோடு பார்க்கிறேன். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க கற்றுக்கொள்வோம். உண்மையாக இருப்போம். அவர் கற்றுத்தருவார். என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுத்தருவார். ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இறுதி ஜெபம் ஜான்சியத்தை. நீங்க தான்மா ரெஜினாமா. தந்தை மகன் பெயராலே ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இது இந்த வேலையில உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் அப்பா இந்த மாலை வேலையை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தூய ஆவியான அவர் வழியாக எங்களை ஆட்கொண்டதற்காக எமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆண்டவரே அப்பா உடைய இறை வார்த்தைகளை தகப்பனே நாங்கள் காதில் கேட்டு உள்ளத்திலே பதித்து தகப்பனே அதை தியானிக்க கூடிய இந்த நேரத்தை எங்களுக்கு பொன்னான நேரத்தை கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திற்கு தகப்பனே ஒரு மருந்தாக உங்களுடைய வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஏற்ற நேரத்துல அவர்களுக்கு ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறீரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியை கொடுத்தது போல தகப்பனே அப்பா உலகிற்கு உப்பாயிருங்கள் தகப்பனே, உலகிற்கு உப்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா தகப்பனே. அது உலர்ந்து போனால் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்படி உதவாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிற பிள்ளைகளா எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே.
தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கப்பா உமது வல்லமையான கரங்களுக்குள் எங்களை பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே. பிசாசின் கைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கப்பா தூய ஆவியானவனின் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் தகப்பனே. மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக தகப்பனே அப்பா நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் தகப்பனே பிறருக்காக ஜெபிக்க தகப்பனே எங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறீரப்பா. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து வன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை நிறைவாக நிறைவாக நிறைவாராக ஆசீர்வதிப்பாராக. கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.